சென்னையில் கைதான சர்ச்சைக்குரிய ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் அளித்த புகாரில் மேலும் ஒரு வழக்கு பதிவு. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தமிழக ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே அரசு பேருந்து மீது மகிழுந்து மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த ஆயத்தமாகுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையர் சுற்றறிக்கை. சிகாகோ நகரில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற கலை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு 2 நாள் கெடு விதித்தது ஓவைசி கட்சி. கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பதால் தமிழக எல்லையோர பகுதிகளில் நலவாழ்வுத்துறை தீவிர கண்காணிப்பு. உக்ரைனில் உள்ள ராணுவ பயிற்சி நடுவம் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையை வீழ்த்தி வாகையர் பட்டம் வென்றார் பெலாரஸ் நாட்டின் அரினா சபலங்கா.